வியூஸ் வணக்கம். நீங்கள் வந்து சென்னை போய் தலப்பாக்கட்டு பிரியாணி சென்னை ஸ்டைலில் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் நீங்கள் சாப்பிடலாம். நான் வந்து இப்போது கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெஸ்ட் பிரியாணி ஹோட்டலுக்கு தான் நான் வந்திருக்கேன். சென்னை தலப்பாக்கட்டி பிரியாணி. இந்த கடை எங்கே இருக்குது, இந்த கடையை பற்றியும் சில வார்த்தைகள் நம்ம கேட்டுக்கலாம். ப்ரோ வணக்கங்க. உங்கள் பேருங்க ப்ரோ? என் பேர் வெல்லிங்டன். வெல்லிங்டன். ஓகே ப்ரோ. இங்கே வந்து சென்னை ஸ்டைலில் வந்துட்டு தலப்பாக்கட்டி பிரியாணி கொடுக்குறீங்க. என்ன ரைஸ் வந்து யூஸ் பண்ணுறீங்க? பாஸ்மதி ரைஸ். பாஸ்மதி. ஓகே. சிக்கன் பிரியாணி மட்டும் தான் கொடுக்குறீங்களா? இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி தான் கொடுப்போம். இப்போதைக்கு சிக்கன் பிரியாணி தான் பண்ணுறது. என்ன ரேட்டு கொடுக்குறீங்க? 120. ஸோ அந்த ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாஸ்மதி ரைஸ் வந்து நீங்கள் அதாவது தம் பிரியாணி தான் கொடுக்குறீங்க இல்லைங்களா? ஆமாம், அது தம் பிரியாணி தான். ஓகே. எவ்வளோ நேரம் டைம் எடுத்துக்குவீங்க? ஒரு 1 hour பிரியாணி ரெடி பண்ணுறதுக்கு எல்லாம் 1 hour எல்லாம் ரெடி பண்ணிடலாம். தம் எல்லாம் போட்டு 1 hour 1 hour ரெடி பண்ணிடலாம். கரெக்டாக இந்த லொக்கேஷன் எங்கே இருக்குங்க? லொக்கேஷன் இது கரெக்டாக அது தொப்பம்பட்டி வரணும். துடியலூர் தொப்பம்பட்டி. தொப்பம்பட்டி பிரிவில். தொப்பம்பட்டி பிரியாணி. ஓகே. டுவர்ட்ஸ் நம்ம லெஃப்ட் வந்துட்டு அதாவது நம்ம மேட்டுப்பாளையம் போகிற வழியில் டுவர்ட்ஸ் ரைட்டில் தான் இந்த ஷாப் இருக்கு இல்லைங்களா? ஓகே. ஆமாம், மேட்டுப்பாளையம். ஓகே. ஈவினிங் டின்னர்லாம் என்ன கொடுக்குறீங்க? ஈவினிங்கா? ஈவினிங் பரோட்டா. இப்போதைக்கு பரோட்டா போடுறது. ஃபாஸ்ட் ஃபுட் ரைஸு ஃப்ரைட் ரைஸ் எல்லாம் எல்லா வகையும் போடுவாங்க. ஓகே. அந்த இது போடுறது. டைமிங் வந்து எந்த டைமில் இருந்து இருக்குது? 6 மணிக்கு போகும். 6 மணி போல் எல்லாம் ஆரம்பித்து குடிக்கிறதுக்கு 12 மணி அந்த மாதிரி முடியும். நைட்டு 12 மணி 12 மணி. ஓகே. இப்போ தான் நைட்டெல்லாம் கடை வச்சுக்கலாம்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் நைட் எந்த டைம் வேணாலும் வச்சுக்கலாம் இல்லைங்களா? அதெல்லாம் இப்போ ஒன்றும் பிரச்சனை வச்சுக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நைட்டு பீப்புள் வந்து சாப்பிட்றாங்களா ப்ரோ? அதான் கவனிச்சிக்கலாம். அந்த டைம்லேயும் பிரியாணி கிடைக்கும். அது 11 மணி கிடைக்கும். அந்த டைம்லேயும் பிரியாணி கிடைக்கும். நான் வியூவர்ஸ் பார்த்துங்க, கோயம்புத்தூர்லேயே பார்த்தீங்கன்னா மதுரை ஸ்டைலில், ஸோ சென்னை ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா பிரியாணி வந்து நைட்டு 12 மணிக்கு பிரியாணி இருக்குங்கிறாரு. உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா நைட்டு 12 மணிக்கு கூட வந்து இங்கே சாப்பிடுங்க, சரிங்களா? அப்புறம் உங்கள் சாப்பிடைய கான்டாக்ட் நம்பர் என்ன? புரியல. கான்டாக்ட் நம்பர், சாப்பிடைய கான்டாக்ட் நம்பரா சொல்லாமா? 63 79 23 87 80. தேங்க்யூ ப்ரோ. ஸோ யூஸ் நம்ம செலக்டிவான ஷாப்ஸை பற்றி, கோயம்புத்தூரில் இருக்கக்கூடிய ஷாப்ஸை பற்றி நம்ம தொடர்ந்து காமிச்சிட்டு இருக்கோம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நிச்சயமாக அந்த ஷாப்பை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். மற்றும் ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி, வணக்கம்.